Hello friends, welcome to Anitha's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம எளிமையான முறையில் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும், கருக விட்டுறாதீங்க. ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கணும், காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி வரட்டும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு காரம் மூணுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். மூணில் ஏதாவது ஒன்று அதிகமானாலும் நல்லா இருக்காது. இப்போ 3 தக்காளி மீடியம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி குக்காகி வரணும். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல தக்காளியோட வாசனை வரணும். உப்பு சேர்த்து நல்லா வேக வைங்க. தக்காளி நல்லா வேகட்டும். நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கணும், புளிப்பும் கம்மியாக தான் இருக்கணும். கொஞ்சமாக ஜாகரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசைக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுந்து, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சது இந்த சட்னி எடுத்து கொட்டி சும்மா ஒரு 10-20 செகண்ட் அதை கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.